வணக்கம் எல்லாருக்கும். உங்க வீட்ல சோலார் பேனல்ஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த முதலீட்ல இருந்து முழு பயனையும் எடுக்கணும்னா நீங்க நெட் மீட்டரிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா இதுதான் உங்க சோலார் சிஸ்டத்தை உண்மையிலேயே லாபகரமா மாத்துற ஒரு மேஜிக் கீ. அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற சோலார் பேனல்கள் எல்லாம் பயங்கரமா வேலை செய்யுது. ஆனா நீங்க வீட்ல இல்லாதப்போ அந்த பேனல்ஸ் உருவாக்குற எக்ஸ்ட்ரா கரண்ட் அது எங்க போகுது? சும்மா வேஸ்டா போயிடுதா? என்ன நடக்குது அதுக்கு? இங்க பாருங்க, நல்லா வெயில் கொளுத்துற ஒரு நாள்ல உங்க வீடு ஒரு மினி பவர் பிளான்ட் மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு தேவையான கரண்ட்டை விட பல மடங்கு அதிகமா உற்பத்தி பண்ணும். இது ஒரு சூப்பரான விஷயம்தான். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டை என்ன பண்றது? அந்த கேள்விக்கு பதில் தான் நெட் மீட்டரிங். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். முதல்ல, மதிய நேரத்துல வர சோலார் பவர் ஏன் ஒரு சிக்கலா மாறுது? ரெண்டாவது, உங்க வீட்டுக்குள்ள கரண்ட் எப்படி ஓடுது? மூணாவது, உங்க மீட்டர் எப்படி வேலை செய்யுது? நாலாவது, நீங்க உற்பத்தி பண்ற கரண்ட்டுக்கு எப்படி காசு இல்லனா கிரெடிட் கிடைக்குது? அப்புறம் சோலார் பவரை எப்படி மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்? கடைசியா, இந்த நெட் மீட்டரிங் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதையெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரெடியா? சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். மதிய நேர சோலார் சிக்கல். அதாவது நீங்க யூஸ் பண்றதை விட அதிகமா கரண்ட் உற்பத்தி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் சோலார் பவர்ல இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச். அதாவது உங்க சோலார் பேனல்ஸ் பீக்ல அதோட முழு திறனோட வேலை செய்யறது எப்போ? நல்ல வெயில் அடிக்கிற மதிய நேரத்துல. ஆனா அந்த நேரத்துல நாம பெரும்பாலும் வீட்ல இருக்க மாட்டோம் இல்லையா? வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போயிருப்போம். அப்போ வீட்ல கரண்ட் உபயோகம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உற்பத்தி ஆகுற அந்த கரண்ட் வீணாகிடுதா? இல்லவே இல்ல. அப்போ அந்த கரண்ட் என்ன ஆகுது? அதுக்கு நாம உங்க வீட்டுக்குள்ள கரண்ட் எப்படி பாயுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சூரிய ஒளியிலிருந்து வர ஒரு சின்ன எலக்ட்ரான் உங்க வீட்டு வழியா எப்படி கிரிட் வழிக்கும் போகுதுங்கிற அந்த பயணத்தை பத்தி பார்க்கலாமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, சோலார் பேனல்ஸ் சூரிய ஒளிய டிசி கரண்டா மாத்துது. ஸ்டெப் 2, இன்வெர்ட்டர் அந்த டிசி கரண்ட்டை நம்ம வீட்ல பயன்படுத்துற ஏசி கரண்டா மாத்துது. ஸ்டெப் 3, உங்க வீடு முதல்ல அந்த கரண்ட்டை எடுத்துக்கும். ஸ்டெப் 4, அது போக மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரிட்டுக்கு போயிடும். ஸ்டெப் 5, மாசம் இபி உங்க பில்லுல இதையெல்லாம் கணக்கு பண்ணிடுவாங்க. சிம்பிள் இல்லையா? ஓகே, இந்த முழு ப்ராசஸ்க்கும் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அது உங்க வீட்ல இபி மாட்டிட்டு போற அந்த ஸ்பெஷல் மீட்டர் தான். இது ஒரு 2-வே ரோட் மாதிரி ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இதுக்கு பேரு பை டைரக்ஷனல் மீட்டர், அதாவது இரு திசை மீட்டர். நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண மீட்டர் மாதிரி இல்லாம இது 2 பக்கமும் கரண்ட் போறதா அளக்கும். அதாவது நீங்க கிரிட்ல இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் வாங்குறீங்கன்னும் கணக்கு வைக்கும். அதே சமயம் உங்க வீட்ல இருந்து கிரிட்டுக்கு எவ்வளோ கரண்ட் அனுப்புறீங்கன்னும் கணக்கு வைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு இம்போர்ட் கணக்கு, இன்னொன்னு எக்ஸ்போர்ட் கணக்கு. இப்போ இந்த சாம்பிள் இபி பில்ல பாருங்க. இங்க கான்சன் இருக்குல்ல, அது கன்சம்ஷன், அதாவது நீங்க கிரிட்ல இருந்து எவ்ளோ யூனிட் கரண்ட் வாங்குறீங்கன்னு காட்டுது. அப்புறம் ஜென்னு இருக்கு பாருங்க, அது ஜெனரேஷன், அதாவது நீங்க எவ்ளோ யூனிட் கரண்ட்டை கிரிட்டுக்கு திரும்ப அனுப்புனீங்கன்னு காட்டுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்க நெட் யூசேஜ். சரி, இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வரோம். நீங்க கிரிட்டுக்கு அனுப்புற அந்த கரண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி காசு இல்லனா கிரெடிட் கிடைக்கும்? இதுல 2 முக்கியமான மாடல்ஸ் இருக்கு. இது சரியா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நெட் மீட்டரிங். இதுல நீங்க அனுப்புற ஒவ்வொரு யூனிட் கரண்ட்டுக்கும் நீங்க வாங்குற அதே ரேட்ல, அதாவது ரீட்டைல் ரேட்ல உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். இது ஒரு 1:1 எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு யூனிட் கரண்ட்டை 8 ரூபாய்க்கு வாங்கினா நீங்க அனுப்புற ஒரு யூனிட்டுக்கும் 8 ரூபாய் மதிப்பு கிடைக்கும். ரெண்டாவது நெட் பில்லிங். இதுல நீங்க அனுப்புற கரண்ட்டுக்கு குறைஞ்ச விலையில, அதாவது ஹோல்சேல் ரேட்ல தான் கிரெடிட் கிடைக்கும். இது நீங்க 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போது 4 ரூபாய் தான் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி. இந்த டேபிள பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். 2 கேஸ்லயுமே நீங்க கிரிட்ல இருந்து 400 யூனிட் வாங்குறீங்க. உங்க சோலார் சிஸ்டம் 350 யூனிட் திரும்ப அனுப்புதுன்னு வச்சுக்கலாம். நெட் மீட்டரிங்ல என்ன ஆகும்? 400 - 350. நீங்க வெறும் 50 யூனிட்டுக்கு மட்டும்தான் பில் கட்டுவீங்க. சிம்பிள். ஆனா நெட் பில்லிங்ல நீங்க முதல்ல 400 யூனிட்டுக்கும் முழு பில்லையும் கட்டவும், அப்புறமா நீங்க அனுப்புன 350 யூனிட்டுக்கு ஒரு சின்ன கிரெடிட் கொடுப்பாங்க. சோ உங்க பில் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வித்தியாசம் நல்லா புரியுதா? அப்போ இதோட நன்மைகள் என்ன? 1, உங்க கரண்ட் பில் பயங்கரமா குறையும். 2, நீங்க சோலார் சிஸ்டத்துக்காக போட்ட பணத்தை சீக்கிரமே எடுத்துடலாம். பேபேக் பீரியட் ரொம்ப கம்மி. 3, நாம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த கிரிட் மேல இருக்கிற அழுத்தத்தையும் குறைக்கிறோம். இது நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். சோலார் பவரை எப்படி ஷேர் பண்றது?
ஏன்னா நெட் மீட்டரிங்கோட பலன்கள் எல்லாம் சொந்தமா வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு இதனால நன்மை இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க ஒரு வாடகை வீட்ல இருந்தா இல்லனா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா என்ன பண்றது? அங்க போய் நீங்க சோலார் பேனல் வைக்க முடியாதே. அப்போ உங்களுக்கு சோலார் எனர்ஜியோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காதா? என்ன பண்றது? அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. அதுதான் வெர்ச்சுவல் நெட் மீட்டரிங். இது என்னன்னா, ஒரு பெரிய சோலார் ஃபார்ம்ல இருந்து வர கரண்ட் கிரெடிட்ஸ பல பேர், உதாரணத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் பிரிச்சுக்கலாம். நீங்க உங்க வீட்ல சோலார் பேனல் வைக்கவே தேவையில்ல. அந்த சோலார் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ஷேர் வாங்கி உங்க கரண்ட் பில்ல குறைக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நெட் மீட்டரிங் ஏன் இவ்ளோ முக்கியம்? இதோட பிக் பிக்சர் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட் மீட்டரிங் இருந்தா நீங்க முழு பவர் கிரிட்டையுமே ஒரு வெர்ச்சுவல் பேட்டரி மாதிரி பயன்படுத்தலாம். ஆமாங்க, நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணி உங்க வீட்டுக்கு பேட்டரி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க எக்ஸ்ட்ரா கரண்டோட மதிப்பை இந்த வெர்ச்சுவல் பேட்டரியில சேமிச்சு வச்சு உங்களுக்கு எப்ப கரண்ட் தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். எவ்ளோ பிரில்லியண்டான ஒரு ஐடியா பாருங்க. சோ நம்மள நிறைய பேர் சோலார் எனர்ஜிக்கு மாற மாற நம்மளோட பவர் கிரிட்டும் இந்த பில்லிங் பாலிசிகளும் அதுக்கேத்த மாதிரி மாற வேண்டியிருக்கும் இல்லையா? எதிர்காலத்துல நம்மளோட மின்சார தேவைகள் இன்னும் மாறும். அதுக்கேத்த மாதிரி இந்த சிஸ்டம் எப்படி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்க போகுது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இத பத்தி யோசிச்சு பாருங்க.